மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. கௌஷி, கொஞ்சம் தலைவலிக்குதுமா, டீ போட்டு கொடுக்குறியா? நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன், ஒரு ½ hour கழிச்சு போட்டு கொடுக்கவா? சரிம்மா. கௌஷி, குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமாம்மா? கடைக்கு வெளியில போறேன், கிச்சன்ல தானே தண்ணி இருக்கு, போய் எடுத்துக்கிறீங்களா? சரிம்மா, நீ கடைக்கு பாஸ் போயிட்டு வா. சே, தேவையில்லாம நம்ம தான் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் பாரமா இருக்கும் போல. ஏங்க, ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது 1 கிலோ சக்கரை வாங்கிட்டு வந்துருங்க. யாருமா? மாப்பிள்ளையா? ஆமாப்பா. அவர் வரும்போது பிபி டேப்லெட் வாங்கிட்டு சொல்றியாம்மா? ஐயோ, இப்பதான்ப்பா கால் கட் பண்ணாரு, ஏதோ மீட்டிங் போறேன்னு வேற சொன்னாரு. நீங்க அப்புறமா ஒரு தடவை சொல்லிடுறீங்களா? சரிம்மா. மாப்பிள்ள சொல்லுங்க மாமா. ஐயோ, மாப்பிள்ளை இப்பதான் வேலையை முடிச்சுட்டு வர்றாரு, எதுக்கு அவருக்கு வீண் சிரமம்? அப்புறம் சொல்லிக்கலாம். ஒண்ணு இல்லை மாமா. மாமா, பிபி டேப்லெட் தானே கௌசி சொன்னா, இருங்க நான் வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன மாமா ஏன் ஒரு மாதிரி இருக்காரு? மாமா, என்ன பிபி டேப்லெட் போட்டுக்கோங்க. மாமா, பசங்க எழுதுறதுக்கு நோட்டு கேட்டாங்க, நான் வாங்கிட்டு வர மறந்துட்டேன். நீங்க இதுக்கப்புறம் கடைக்கு பேச்சு போனீங்கன்னா பசங்களுக்கு நோட்டு மட்டும் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? சரி மாப்பிள்ள. சரி மாமா. மாமா, வாக்கிங் தானே போறீங்க, வரப்ப பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? அப்புறம் முடிஞ்சா டெய்லி நீங்களே காலைல பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? சரி மாப்பிள்ள, இனிமே நான் பார்த்துக்கிறேன். சரி மாமா. என்ன இவரு அப்பா எதுக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சொல்றாரு? ஏங்க, அப்பா எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்றீங்க? உங்களுக்கே தெரியும், அவர் எந்த வேலைக்குமே போறதில்ல. அவருக்கு வர முதியோர் பணமே 1000 ரூபாய் தான். அதுல போய் இதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னா அவர் என்ன பண்ணுவாரு? கௌசி, இத்தனை நாளா உங்க அப்பா நம்ம வீட்டுல இருக்காரு, நீ அவர் எவ்வளவுதான் புரிஞ்சு வச்சிருக்கியா? அவருக்கு நம்ம எந்த வேலையும் கொடுக்கறது இல்ல, அதனால வீட்டுல சும்மாவே இருக்கிறோமே, பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பாரமா இருக்குமோன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால ஒரு அத்தியாவசிய தேவை கூட கேட்கறதுக்கு ரொம்ப தயங்குறாரு. இதுக்கு முன்னாடி அத்தை இருப்பாங்க, எது வேணாலும் அவங்ககிட்ட உரிமையா கேட்பாரு. இப்ப அவங்க இல்லாததும் நம்ம கிட்ட கேட்கறதுக்கு ரொம்ப தயங்குறாரு. இப்படி ஏதாச்சும் அவருக்கு சின்ன சின்னதா வேலை கொடுத்தோம்னு வச்சுக்கேன், நம்மளும் இந்த வீட்டுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு சொல்லி சந்தோஷப்படுவாரு. நம்ம கிட்ட எதையுமே தயக்கப்படாம உரிமையா கேட்பாரு. அதுக்காக தான் சொன்னேன். கரெக்ட் தாங்க, நீங்க எங்க அப்பா புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட நான் புரிஞ்சுக்கல. மாடி கௌஷி, இதுல 3 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு, இதை நம்ம பெட்ரூம்ல லாக்கர்ல கொண்டு போய் வச்சிருக்கோம். சரிப்பா. சித்தப்பா வாடா, சொல்லுடா. சித்தப்பா, அம்மாவுக்கு கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லை, என்ன எதுன்னு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தா வயிற்றுல ஏதோ கட்டி இருக்கான், உடனே ஆப்ரேஷன் பண்ண சொல்றாங்க. சித்தப்பா, 2 லட்ச ரூபாய் காசு தேவைப்படுமா? என்கிட்ட சுத்தமா காசு எதுவும் இல்லை, எதை பார்த்து உதவி பண்ணுங்க சித்தப்பா. 2 லட்சம் கிட்ட இல்லடா. சே, இப்ப வந்து கேட்கறிய? இந்த மாதிரி பிசினஸ் இல்லடா, வருமானமே இல்லை. இவ காலேஜ் ஃபீஸ் வேற கட்டணும், என்ன பண்ணதுன்னு தெரியாம இருக்கேன். புரியுது சித்தப்பா, நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், எங்களால் முடியல. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு இருக்கிறது எல்லாமே நீங்க தானே சித்தப்பா, ஏதாவது பார்த்து பண்ணுங்க சித்தப்பா. சரிப்பா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், அவர் வட்டிக்கு விடுறவர். ஆனா அவர் வட்டி கரெக்டா கட்டிடுவேல்ல? அதெல்லாம் கரெக்டாக கட்டிடுவேன் சித்தப்பா. உட்காரு, நான் போய் ஃபோன் பேசிட்டு வரேன். வேலு, நான் இன்னைக்கு சாயங்காலம் வந்து ஒரு 2 லட்சம் ரூபா பணம் கொடுக்குறேன். என்ன பண்ணுறேன், நாளை காலையில் எங்கள் அண்ணா பையன் அங்கே வருவான். அவன்கிட்ட நீ கொடுக்குற மாதிரி கொடு, நீ கடனாக கொடுக்குற மாதிரி கொடு, அதுக்கு வட்டி வாங்கி கட்டு கொடுத்துறேன். சரியா? நாளை காலையில் நான் அனுப்புகிறேன். சரிப்பா.
டேய், நான் அவன்கிட்ட பேசிட்டேன். நைட்டு உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணுறேன். நாளைக்கு வந்து உன்னை பார்க்க சொல்கிறாரு. நீ அவன்கிட்ட வாங்கிக்க. நான் வட்டி ஒழுங்காக கட்டிடுவேன்ல. அதெல்லாம் கரெக்டாக கட்டி வச்சு சித்தப்பா. ரொம்ப நன்றி சித்தப்பா. நான் வரேன். அப்பா, சபரி என்ன காசு கேட்டப்ப ஏன் கொடுக்கல? காலையில நீங்க தானே 3 லட்ச ரூபாய் காசு கொடுத்து வைக்க சொன்னீங்க. கொடுக்கறதுக்கு என்னப்பா? சிவாயப்படு, இவங்களுக்கு நான் பணம் கொடுக்க வேணாம், சம்பாதிக்கிறேன். அப்பா, சபரி அண்ணன் உங்க அண்ணன் பையன் தானே. உங்க அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் அவருக்குன்னு யாருப்பா இருக்கா? நம்ம மட்டும் தானே இருக்கோம். தபார், இவங்கள நம்ம சொந்தங்க இல்லை. நான் எவ்வளோ சொல்லியோ எங்கள் அண்ணா வேற ஜாதி பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டான். எப்போ என் அண்ணன் வேற ஜாதிக்கார பொண்ணை கட்டினானோ அப்போவே நாங்கள் வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சுட்டோம். அவன் யாரோ நாங்கள் யாரோ. இவங்கெல்லாம் ரோடு ஆக்சிடென்ட்ல செத்து போன கூட நான் கவலைப்பட மாட்டேன். சித்தப்பா, சபரி, நீ என்ன போலையப்பா? இல்லை சித்தப்பா, வண்டி சாவியை மறந்து வச்சிட்டேன், அதான் எடுக்க வந்தேன். சித்தப்பா, அம்மா ஆப்ரேஷனுக்கு பணம் வேணும்னு கேட்டிருந்தேன்ல, அது எதுவும் வேணாம் சித்தப்பா, நானே ஏற்பாடு பண்ணிக்கிறேன். ஏப்பா? எவ்வளோ நேரம் நீங்கள் பேசிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுதான் இருந்தேன் சித்தப்பா. அப்பா எங்களை விட்டு போகும்போது நான் இல்லைன்னு சொல்லிலாம் வருத்தப்படாத, உனக்கு எதுனாலும் என் தம்பிகிட்ட போய் கேளு, அவன் உன்னை பார்த்துப்பான்னு சொன்னார். ஆனால் நீங்கள் இவ்வளோ கேவலமாக நடந்துப்பீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சித்தப்பா. சொந்தக்காரங்களாம் உதவி பண்ணுறேன்னு சொல்லுவானுங்க, ஆனால் பண்ண மாட்டானுங்க. ஏன் சித்தப்பா, எங்கள் அம்மாவை காப்பாற்றணும், அதுக்கு 2 லட்ச ரூபா பணம் வேணும்னு வந்து உங்கள்கிட்ட கேட்டேன். ஆனால் நீங்கள் பணத்தை வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்கிறீங்க. கஷ்டத்தில் உதவுறதுக்கு தானே சொந்தக்காரங்களாம் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு உங்களால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்லைங்க. எங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு இந்த ரோட்டில் தெரியிற நாய் மாதிரி தான் தெரியுது இல்லை? எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்மளை நம்ம தான் பார்த்துக்கணுங்கிறத நல்லா புரிய வச்சுக்க சித்தப்பா. எங்கள் அம்மா ஆப்ரேஷனுக்கு தேவையான பணத்தை நானே எப்படியே ரெடி பண்ணிக்கேன். உங்களெல்லாம் சித்தப்பான்னு சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி. இனிமேல் செத்தாலும் இந்த வீட்டு பக்கம் வரமாட்டேன். சி, நீங்களா மனுஷனே இல்லப்பா, மிருகம். உங்களெல்லாம் என் அப்பான்னு சொல்றதுக்கு அசிங்கமா இருக்கு. டேய் சபரி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? போன் பண்ண எடுக்க மாட்டியா? இப்ப எதுக்குடா அழுதுட்டு இருக்க? என்னாச்சு? டேய் சபரி, உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன். சட்டமுட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சிடலாம், சரியா? அப்பா, எனக்கு அந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லைப்பா. எது விருப்பம் இல்லையா? என்னடா பேசுற? ஆமாப்பா, யாருன்னே தெரியாத பொண்ணை எப்படிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறது? அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்குமா, எங்கள் 2 பேருக்கு செட் ஆகுமா, இது எதுவுமே தெரியாமல் எப்படிப்பா கல்யாணம்லாம்? ஆயமுட்றா, எது சரி எது தப்புன்னு பெற்றவங்களுக்கு தெரியும், நீ சொல்லாத. சின்ன வயசுல இருந்து உன் ஸ்கூல் நீ போடுற ட்ரெஸ்ல இருந்து இன்னைக்கு நீ போற வேலை வரைக்கும் நான் தானே பண்ணினேன். இப்போ என்னடா ஆச்சு? அப்பா, சின்ன வயசுலேருந்து நீங்கள் எனக்கு எல்லாமே பண்ணியிருக்கீங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதெல்லாம் எனக்கு பிடிக்குமா பிடிக்காதாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாப்பா பண்ணீங்க. அவங்க விருப்பம் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி தானே பண்ணீங்க. ஏதாச்சும் ஒரு விஷயத்துலேயாவது எனக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டு பண்ணியிருக்கீங்களா? உன்னை சின்ன வயசுலேருந்து படிக்க வச்சு ஆளாக்கினது நான். இப்போ வரைக்கும் உனக்கு தேவையான விஷயத்தை நான் பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் மறந்துட்டே நீ? உனக்காக நான் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பேன். எப்பயாச்சும் நீ கேட்க மாட்டியா? ஒழுங்கா நான் சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற வழியை பாரு, இல்லைன்னா இந்த வீட்டில் நீ யாரோ நான் யாரோ. ஏதோ 3வது மனுஷனுக்கு பண்ண மாதிரி எல்லாத்தையும் சொல்லி சொல்லி காட்டிட்டு இருக்காரு கௌசி. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. அங்கிள், உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க குழந்தைய பெத்துட்டா நீங்க சொல்றதா கேட்கணுமா? இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல அங்கிள். இல்லை, எங்க விருப்பத்துக்கு இல்லாம வேற யார் விருப்பத்துக்கு இருக்கணுமா? உங்க விருப்பத்துக்குலாம் பண்ணக்கூடாது, அவங்க விருப்பத்துக்கு தான் பண்ணணும். ஓ, அவனை நான் தானே பெற்றேன், அவனை நான் தானே படிக்க வச்சேன், அவனை நான் தானே சோறு போட்டு வளர்த்தேன். அவனுக்கு இப்போ இதெல்லாம் இருக்குன்னா அது காரணம் நான் தான். அங்கிள், உங்ககிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்றீங்களா? நாளைக்கு உங்களை எங்க வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டு நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அந்த அரிசி என்ன விலை தெரியுமா? அதை வாங்குறதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? நீங்க எங்க வீட்டுல சாப்பிட்டுட்டீங்க, அதனால நாங்க சொல்றதா நீங்க கேட்கணும். இப்படிலாம் சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படிதான் அங்கிள் பசங்களுக்கும் இருக்கும்.
சபரியா வந்து சொன்னா அவனை பெத்துக்க சொல்லி உங்களுக்கு வேணும்னு தானே பெத்துக்கிட்டீங்க. நீங்க பெத்துக்கிட்டா நீங்க சொல்றதை மட்டும்தான் உங்க பசங்க கேட்கணுமா? குழந்தைகள் பேர்ல இருக்கிற அன்புனால தான் நாங்கள் அப்படி பேசுறோம். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க அங்கிள். நமக்கு பிடிச்சவங்களுக்கு நமக்கு பிடிச்சதை செய்யறதுக்கு பேர் அன்பு கிடையாது. அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு செய்யறதுக்கு பேர் தான் உண்மையான அன்பு. உங்களை மாதிரி பெற்றவங்கலாம் நான் தானே உன்னை பெற்றேன், நான் தானே உன்னை வளர்த்தேன், நான் தானே உனக்கு சோறு போட்டேன் இப்படிலாம் சொல்லி காட்டும் போது சொந்த அம்மா அப்பாவே பெத்த பிள்ளைங்களுக்கு கடங்காரங்க மாதிரி தெரிவாங்க. தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாதீங்க அங்கிள். டேய் சபரி, என்னை மன்னிச்சிடுறா. அப்பா அதெல்லாம் ஏதோ தப்பாக பேசிட்டேன். குழந்தைகள் பண்ணுற தப்பெல்லாம் அப்பா சொல்லி சொல்லி காட்டக்கூடாதுடா. அந்த தப்பை நான் பண்ணிட்டேன். இனிமேல் நான் உங்ககிட்ட அப்படி நடந்துக்க மாட்டேன்டா. பெற்றவங்க அவங்க குழந்தைகளுக்கு செய்கிறது கடமை. அதுக்காக அவங்க இஷ்டத்துக்கு வளர்த்துறதுங்கிறது தப்பு. சபரி, இனிமேல் உன் மனசுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணு. உன் விருப்பத்துக்கு என்ன வேணுமோ அதை செய். இனிமேல் அப்பா எதுவுமே கேட்க மாட்டேன். பரவாயில்லப்பா, இப்போவாச்சும் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே. தம்பி, எனக்கு பால் பாக்கெட். பால் பாக்கெட்டா? காலையிலேயே உங்கள் பொண்ணு வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க சார். அப்படியா? சரிப்பா, 2 பால் பாக்கெட் போதும். இந்தாங்க, 70 ரூபாச்சு. சரி தம்பி, என் லிஸ்ட்டில் இருக்க பொருள்லாம் கொடுப்பான். சார், இந்த லிஸ்ட்ல இருக்க பொருளெல்லாம் காலையில உங்க பொண்ணு வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. வாங்கிட்டு போயிட்டாங்களா? சரி சரி, நீ கொடுப்போம். இந்தாங்க சார், 400 ரூபாச்சு. தம்பி, பணம் போட்டுட்டப்பா. அப்புறம் நான் இந்த பொருள் வாங்கிட்டு போறதுலாம் என் பொண்ணுகிட்ட சொல்லாது. சரி. என்ன ஒண்ணுமே புரிய மாட்டுது. காலையில உங்க பொண்ணு வந்து ஒரு பொருள் வாங்குது, அதே பொருளை வந்து திருப்பி ஒரு வாங்குறாரு. அந்த பொண்ணு வந்து பால் வாங்குது, அதே தான் திருப்பி ஒரு வாங்கிட்டு போறாரு. என்னமோ. அண்ணா, 2 பாக்கெட் பால் தாங்கண்ணா. என்ன கேட்டீங்க? பால் பாக்கெட். பால் பாக்கெட்டா? 2 பாக்கெட்டா? ஆமாண்ணா, எதுக்கு இத்தனை தடவை கேட்குறீங்க? சரிம்மா சரிம்மா. இந்தம்மா. ஏம்மா, வீட்டுக்கு சொந்தக்காரங்க யாராவது வந்திருக்காங்களா? இல்லையேண்ணா. இல்ல, அடிக்கடி பால் பாக்கெட் வந்து வாங்கிட்டு இருக்கீங்களே, அதான் கேட்டேன். இல்லையேண்ணா. சரிம்மா. ஐயா, சொல்லுப்பா. உங்கள்ட்ட ஒன்று கேட்கலாமா? சொல்லு. இல்லை, நானும் ஒரு வாரமாக பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்கள் பொண்ணு காலையில் என்னென்ன பொருள்லாம் வாங்குறாங்களோ அதே பொருளை வந்து நீங்கள் திருப்பி வாங்கிட்டு இருக்கீங்க. அவங்க காலையில் 2 பாக்கெட் பால் வாங்கிட்டு போயிடுறாங்க, நீங்கள் சாயந்தரம் வந்து 2 பாக்கெட் கொண்டு வாங்கிட்டு போகிறீங்க. உங்கள் பொண்ணை கூப்பிட்டு சொந்தக்காரங்க யாராவது வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு கேட்டால் அவங்க யாரும் வரலன்னு சொல்கிறாங்க. இந்த பொருளெல்லாம் எதுக்கு திருப்பி திருப்பி வாங்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சொல்லக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. ஆனால் நீ யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டிய? சொல்ல மாட்டேன், சொல்லுங்க. இந்த 3 தெருவு தள்ளி ஆயின்மெண்ட் வச்சிருக்காருல்ல முனுசாமி, அவருக்கு 10வது அன்னைக்கு ஸ்ட்ரோக் வந்துடுது. அவருக்கு வலது கையும் வலது காலும் விளங்காமல் போயிடுது. அது சரியாக 3 மாதம் ஆகணும்னு டாக்டர் சொல்லிட்டார். அவர் வீடே அவரை நம்பி தம்பா இருக்கு. அவங்க 2 குழந்தைகளும் ஸ்கூல் படிக்கிறாங்க. சரி, நம்மளால ஆனதை மளிகை சாமான் வாங்கி கொடுக்குறான்னு கொடுக்குறேன். நீங்கள் பண்ணுற இந்த உதவியெல்லாம் உங்கள் பொண்ணுக்கு தெரியாதா? தெரியாது. தெரிஞ்சால் பணம் விடுவாங்களான்னு தெரியாது. அப்புறம் நான் இதை பண்ணுற உதவியை 4 பேருக்கு போய் பெருமையாக சொல்லுவாங்க. நம்ம பண்ணுற உதவி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். நம்ம பண்ணுறது அவங்க கஷ்டத்தை போக்கதானே தவிர விளம்பரத்துக்கு இல்லை. முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்துட்டு போகணும். நீங்களும் உங்களால் ஆன உதவியை செய்யுங்க. ரொம்ப பெரிய உதவியாக செய்யணும்னு அவசியம் இல்லை. சின்ன உதவியாக இருந்தாலும்
உதவி தான். சரி அப்பா, நீங்க இரு, நான் போய் தண்ணி வாங்கிட்டு வந்துடுறேன். வேண்டாம் சபரி, நான் மாமா அதை குடிச்சுக்கிறேன். டாக்டர் ஒன்று நிறைய தண்ணி குடிக்க சொல்லியிருக்காருல்ல, அடிக்கிற வெயிலுக்கு டீஹைட்ரேட் ஆயிடும்பா. இரு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிடா. சபரி, இது பாரு, தெரியாத ஊரு பார்த்து போடா, சீக்கிரம் வந்துடு போ. சரிப்பா. அப்புறம் சபரி, பார்த்து போடா, மெட்ராஸில் எல்லா தெருவும் ஒரே மாதிரி இருக்கும். நீ ஏதாவது தப்பான தெருவுக்கு போயிடாத, சீக்கிரம் வா போ. சரிப்பா. ஃபோன் எடுத்து போயிட்டானே, அவசரத்துக்கு பேசக்கூட முடியாது. ஹலோ சார். சொல்லுங்கள் சார். உங்கள் ஆசிரமத்தோட தெருமுனையில் தான் எங்கள் அப்பாவை நிற்க வச்சிருக்கேன். அவர் போய் உள்ளே கூப்பிட்டு போயிடுறீங்களா? சார், நம்ம ஹோமோட ரூல்ஸ் படி நீங்கள் தான் சார் வந்து விட்டுட்டு போகணும். இல்லை சார், நான் வந்தால் அவர் வரமாட்டேன்னு சொல்லி ரொம்ப பிரச்சனை பண்ணுவார். அதனால தான் தண்ணி வாங்க போகிறோன்னு சொல்லிட்டு அங்கேயே நிற்க வச்சுட்டு வந்திருக்கேன். நீங்கள் போய் அவரை கூப்பிட்டு போயிடுங்க சார். நான் எல்லா ஃபார்மாலிட்டியும் ஆல்ரெடி முடிச்சிட்டேன். நான் உங்கள் சார்கிட்ட பேசிக்கிறேன். சரி, ஓகே சார். சரிங்க சார். அப்புறம் ரொம்ப தொல்லை பண்ணுவார், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரி, ஓகே சார். ஐயா, வாங்க போகலாம். நான் எங்க உன் கூட வரணும்? ஐயா, நாங்கள் மதர்ஸ் முதியோர் இல்லத்துலேருந்து வரோம். உங்கள் பையன் உங்களை அங்கே தான் சேர்த்து விட்ருக்காரு. நீங்கள் அங்கே தான் இருக்க போகிறீங்க. நான் என்ன அனாதையா? நான் என் முதியோர் இல்லத்துக்கு வரணும்? என் பையன் அப்படிலாம் பண்ண மாட்டான். ஐயா, உங்கள் பையன் 1 வருஷத்துக்கு பணம் கட்டிட்டாரியா? சரி, பையனுக்கு ஃபோன் பண்ணு. The number you are calling is currently switched off. Please try later. என்ன சுவிட்ச் ஆஃப்ல வருது? போகலாம் வாங்க. ஏங்க, உங்க அப்பாவை சென்னையில் ஆசிரமத்தில் சேர்த்துட்டீங்களா? அதெல்லாம் சேர்த்தாச்சுமா. இதுக்கப்புறம் அந்த தொல்லையே இருக்காது. எதுக்கு எடுத்தால் நசன்ட்டு. சபரி, ஹெல்மெட் டேங்க் மேலே வைக்கல, ஃபர்ஸ்ட் அதை எடுத்து போடு. என்னாச்சு? இல்லடி, பரவாயில்ல, ஆஃபீஸ் அந்த மேனேஜர் ரொம்ப பண்ணுறான். எதுக்கு எடுத்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கான். திட்டினா திருப்பி திட்ட வேண்டியதானே? அதை விட்டுட்டு சின்ன குழந்தை மாதிரி என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. போங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனை. சபரி, அவன் தப்பு பண்றான்னு நீ அந்த தப்பை பண்ணாதப்பா. பொறுமையா இரு. பொறுமையா இருக்கிறவன் வாழ்க்கையில தோற்றதே இல்லை. அப்பா, தப்பு பண்ணிட்டப்பா, தப்பு பண்ணிட்டப்பா. அப்பா, அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. சபரி, நீ திரும்பி வந்துடுவேன்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்வளவு சீக்கிரமா வருவேன்னு நான் நினைக்கல. அழாதடா. ஏப்பா, என் மேல உங்களுக்கு கோபமே இல்லையா? ஏன் ஒரு சின்ன வயசுல நான் உன்னை ஸ்கூல்ல சேர்த்தேன். இப்போ நீ என்னை ஆசிரமத்தில் சேர்த்துருக்க. சின்ன வயசுல நீ நிறைய தப்பு பண்ணுவேன். அதில் நான் உனக்கு தப்புன்னு புரிய வைப்பேன். அதை என் மேலே ஏதாவது தப்பு இருக்கான்னு யோசிச்சு, அப்படி தப்பு இருந்தால் நான் திருத்திப்பேன். இப்போ என்னை நீ ஆசிரமத்தில் சேர்த்துருக்கேன்னா என் மேலே ஏதாவது தப்பு இருக்கான்னு யோசிக்கிறேன். அப்பா, உங்க மேல எந்த தப்பும் இல்லப்பா. எல்லா தப்பும் என் மேலதான்ப்பா. எந்த பசங்களும் பெற்றவங்களை வெறுத்து ஆசிரமத்தில் கொண்டு போய் விடுறதில்ல. ஏதோ ஒரு சூழ்நிலையால் தான் அவங்கள கொண்டு போய் விட்டுறாங்க. அப்பா, நீங்க இதுக்கு அப்புறம் இங்க இருக்க வேணாம்ப்பா. வாங்கப்பா, நம்ம வீட்டுக்கு போலாம். போலாம். டேய், அன்னைக்கு மாமா கிட்ட 30,000 ரூபாய் பணம் வாங்கினல,
அது எப்போதாண்டா திருப்பி கொடுப்ப? மாமா வேற என்னை கேட்டுக்கிட்டே இருக்காரு. அக்கா இப்போதைக்கு என்கிட்ட கையில் சுத்தமாக காசு இல்லைக்கா. கூடிய சீக்கிரம் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். இன்னும் எத்தனை நாள் தாண்டா இதே சொல்லிட்டு இருக்க போற? பணத்தை வாங்கினா திருப்பி கொடுக்க தெரியாதா? வாங்கும் போது மட்டும் நல்லா பல்ல இழிச்சு வாங்க தெரியுதுல, கொடுக்கறதுக்கு என்ன வலிக்குதா? இல்லைங்க, கையில் இந்த காசுலாம் செலவாயிருச்சு. அவர் வேலை பார்த்த கம்பெனியை எடுத்து மூடிட்டாங்க. பசங்களுக்கெல்லாம் இப்போ தான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். கூடிய சீக்கிரம் கொடுத்துட்றோம். அட, எங்களுக்குலாம் செலவு இல்லையா? உங்களுக்கு மட்டும் தான் செலவு இருக்கா? பணத்தை வாங்குறோமே, அதை கேட்கறதுக்கு முன்னாடி திருப்பி கொடுக்கணுன்ற அறிவு இல்லை. பணத்தை கொடுக்கறத விட்டுட்டு இப்படி கூச்சமே இல்லாம வந்து காரணத்தை சொல்லிட்டு இருக்கீங்க. சே, தம்பி ஆச்சுன்னு பணத்தை எடுத்து கொடுத்தல்ல, உன் புத்தியை காட்டிட்டல்ல. நிறுத்துங்க, நானும் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. கௌசி கொஞ்ச நேரம் அமைதியாக இரு. நீங்க சும்மா இருங்க. அன்னைக்கு அவர் மட்டும் இல்லைன்னா உங்க புருஷன் இன்னைக்கு உயிரோடவே இருந்திருக்க மாட்டாரு. அக்கா மாமாக்கு என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? வண்டியில போகும்போது மாமாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. பிளட் நிறைய லாஸ் ஆயிடுச்சு. ஆபரேஷன் பண்ணணும்னா 2 லட்சம் ரூபாய் தேவைப்படும்ன்றாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. 2 லட்சம் ரூபாயா? அவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு இப்போ என்னக்கா பண்றது? இதை வச்சு பணத்தை ரெடி பண்ணி கொடுங்க. அக்கா பேங்க்ல ஒரு 50,000 ரூபாய் காசு இருக்கு, நான் அதையும் சேர்த்து எடுத்து வந்துடுறேன். ரொம்ப நன்றி கௌஷிக். ஏங்க, அவர் உயிர் தாங்க முக்கியம். ஏங்க, இந்த நகையும் பேங்க்ல வச்சுட்டு மொத்தமா பணத்தை எடுத்துட்டு வந்துடுங்க. சரிம்மா. அன்னைக்கு நாங்க கொடுத்த காசை இன்னைக்கு வரைக்கும் திரும்பி கேட்டிருப்போமா? நீங்க கேட்காமலே பணத்தை தூக்கி கொடுத்தாரு. ஆனா இப்போ அவருக்கு ஒரு பிரச்சனைங்கிறப்ப யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்கல்ல? கௌசி நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அக்கா நீ என் சூழ்நிலையை புரிஞ்சுப்பன்னு நினைச்சேன். பரவாயில்ல விடுக்கா. என்ன 2 நாள் எப்படியாவது உன் பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துறேன். இல்ல, நான் அப்படி சொல்ல வரலடா. நீ எதுவும் சொல்ல வேணாக்கா. அக்காங்கிற உரிமையில தான் உன்கிட்ட பணம் கேட்டு வந்தேன். ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிச்சுக்கா. என்னதான் சொந்த பந்தம் இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் அவங்க கிட்ட போய் கையேந்தி மட்டும் நின்றக்கூடாதுன்னு. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ அம்மா என்கிட்ட அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கும்க்கா, உங்க அக்காவுக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் நீ தாண்டா பார்த்துக்கணும், அவள் வேற வீட்டில் போய் வாழ போறவன்னு. என்கிட்ட சொன்ன மாதிரி அம்மா உன்கிட்ட சொல்லாததுனாலே என்னமோ உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தம்பின்னு ஒருத்தர் இருக்குங்கிறதே மறந்துட்டல்ல. கஷ்டத்துல உதவுறதுக்கு தான்க்கா சொந்தம் எல்லாம். என்ன மன்னிச்சிடுற, நான் உன்கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. நீ என்ன இல்லாததையாக்கா சொல்லிட்ட? என்னதான் அப்பா அம்மா கூட பிறந்தவங்கன்னு இருந்தாலும் நம்ம கிட்ட காசு இல்லைன்னா அவங்க வீட்டு நாய் கூட நம்மளை மதிக்காதுன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்க்கா. நான் வரேன்க்கா. கௌசி போலாம். தம்பி, அன்னைக்கு உன்கிட்ட பணம் வாங்கினல, இந்தாப்பா. அக்கா நீ என்கிட்ட 1 லட்சம் ரூபாய் தானக்கா காசு வாங்கினேன். இதுல நிறைய காசு இருக்கு போலயே. வட்டியோட சேர்த்து கொடுத்தா பணம் நிறைய தான்ப்பா இருக்கும். வட்டியோடையா? என்னக்கா பேசுற நீ? வாங்கிட்டே யார் வட்டியெல்லாம் கேட்டா? இதை போய் உன் பொண்டாட்டிகிட்ட கேளுப்பா. கௌசியா? இது 1 லட்சமா? ஆமாம்மா, தம்பி தான் உன்கிட்ட 1 லட்ச ரூபாய் வாங்கிக்க சொன்னான். அவர் தான் சொன்னார்னா உங்களுக்கு எங்க போச்சு அறிவு? வாங்கி சொன்னா அப்படியே வந்துடுறதா? இல்ல, நான் தெரியாம தான் கேட்கிறேன். பணம் என்ன மரத்திலேயா காய்க்குது அப்படியே இஷ்டத்துக்கு தூக்கி கொடுக்கறதுக்கு? இல்லைம்மா, வீட்டு லோன் கட்டல, பேங்க்ல இருந்து வீடை ஜப்தி பண்ணிடுவாங்க. எனக்கு வேற வழியே இல்லாம தான் உங்ககிட்ட கேட்குறேன். உங்களெல்லாம் யார் பேங்க்ல லோன் எடுத்து வீட்டு கட்ட சொன்னது? நீங்க கஷ்டப்படுறது இல்லாம எங்களையும் சேர்த்து கஷ்டப்படுத்துறீங்க. தலையெழுத்து. இருங்க வரேன். ஏதோ அவர் கூட பிறந்து தொலைஞ்சதுனால இந்த கொடுக்குறேன். இனிமே அக்கா தம்பியெல்லாம் பணம் கேட்டு வீட்டு பக்கம் வந்துடாத. இந்தா. அப்புறம் சும்மாலாம் இந்த பணத்தை கைமாத்த கொடுக்க முடியாது. இன்னும் 2 மாசத்துல வட்டியோட திருப்பி கொடுக்குறேன். புரியுதா? சரிம்மா. என்ன தைரியம் இருந்தா எங்க அக்கா கிட்டே பணத்தை வட்டி கொடுத்துருப்ப. தம்பி வேண்டாம்ப்பா. அக்கா நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கா. கௌசி அன்னைக்கு உன் தம்பி வந்து காசு வேணும்னு சொல்லி 10,000 ரூபாய் வாங்கிட்டு போனான்ல, அது ஏதாவது பிரயோஜனமா செலவு பண்ணானா? சும்மா தண்ட செலவு பண்றதுக்கும் ஊர் சுத்தத்துக்கு தானே வாங்கிட்டு போனான். அன்னைக்கு அவன்கிட்ட அந்த காசை கொடுக்குறப்ப வட்டிக்கா கொடுத்த? சொல்லி வட்டிக்கா கொடுத்த? இல்ல. அது எப்படி? உன் கூட பிறந்தவன் தண்டமா ஊர் சுத்துறதுக்கு காசு வேணும்னு கேட்டா 10,000 ரூபாய் தூக்கி கொடுக்குற?
அதுவே எங்க அக்கா ஒரு கஷ்டம் வந்து நிக்கிறப்ப அவங்க கிட்ட வட்டி கொடுக்குற. பாவுண்டே அவங்க ஆசையா கட்டின வீட பேங்க்ல ஜப்தி பண்றாங்கன்னு வேற வழியே இல்லாம கடைசியா என்கிட்ட வந்து காசு கேட்டாங்கடி. அவங்க கிட்ட போய் வட்டி கொடுக்குன்னு சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு, நல்லா வாழ்ந்தவங்க அவங்க, ஏதோ அவங்க கெட்ட நேரம் இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இங்க பாரு, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. நம்ம கஷ்டப்படுறப்ப உதவுறதுக்கு தான் கூட பிறந்தவங்க சொந்தக்காரங்கன்னு எல்லாரும் இருக்காங்க. எங்க அக்காவுக்கு நான் உதவி பண்ணுவேன்டி, அதை கேட்கறது உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அக்கா, இந்த பணம் எனக்கு வேணாக்கா, நீயே வச்சுக்கோ. வேண்டாம்ப்பா, இதை நான் கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. அக்கா, நல்லா வாழ்ந்தவங்க என்னைக்குமே கஷ்டப்படக்கூடாதுக்கா. உனக்கு தம்பி நான் இருக்கேன்க்கா, இதை பிடிக்கா.